கொண்டே இருந்தபோது ஒரு முறை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அப்பா, எனக்கு ஒரு விமோச்சனம் நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து விட்டு அப்படியே நித்திரைக்கு போய்விடுகிறார். அப்படி அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். என்ன தரிசனம்? கடற்கரை ஓரமாக இந்த பரிசுத்தவான் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது காற்று அழுத்தம் அதிகமாக ஏற்பட்டதினாலே அலைகள் மிக வேகமாய் வர தொடங்கியது. இவருடைய காலடிகள் அந்த இடத்திலே 2 காலடிகள் மாத்திரம் கிடக்கிறதை அவர் பார்க்கிறார். சுமூகமாக அலைகள் அதிகம் வராத போது இவருடைய காலடிகள் மாத்திரம் தெரிகிறதை பார்க்கிறார். கொஞ்சம் அலைகள் அதிகரித்த போது இது இவருடைய காலடிகள் போக மற்றும் ஒரு காலடி கூடவே வருகிறதை இவர் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்க என் கூட வரீங்கப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் அதிகமாய் புயல் காற்று வீச தொடங்குகிறது. அலைகள் சீறிக்கொண்டு இவர் மேல் பாய வருகிறது. அந்த நேரத்திலே மறுபடியும் மண் தரையை பார்க்கிறார். பார்த்தபோது இவருடைய காலடி மாத்திரமே அவர் காண்கிறார். அப்படி பார்த்த உடனேயே இவருக்கு மிகுந்த துக்கமாகிவிட்டது. இவர் கேட்டார், ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னோடு கூட வந்தீர், நான் பிரச்சனைகள் இருந்தபோது கூட தைரியமாக நான் சென்றேன். ஆனால் இப்பொழுது அதிகமான பிரச்சனையை கவிழ்த்து போடக்கூடிய நிலைக்கு வரும்போது நீர் மறுபடியும் என்னை விட்டு எங்கே போனீர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபோதுதான் ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ அந்த காலடிகளை உற்று பார், அது யாருடையது என்பதை பார் என்று சொன்ன உடனே அவர் உற்று பார்க்கிறார். அது இவருடைய காலடி அல்ல, அது ஆண்டவருடைய காலடி. இவர் பயந்து போனார். ஆண்டவரே, அப்ப எனக்கு என்னாச்சு அப்பா, நான் முழுகி போயிட்டேனா என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், மகனே, உன்னால் நடக்க முடிந்த வரைக்கும் நான் உன்னோடு கூட வந்தேன், உன்னால் நடக்க முடியாத போது நான் உன்னை சுமந்து கொண்டேன். ஆகவே அங்கே தெரிகிற காலடிகள் என்னுடைய காலடிகள், நீ என்னுடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறாய் மகனே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டின் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம யோசித்து பார்ப்போமே, எத்தனை எத்தனை நன்மைகள் சொல்லி காட்ட முடியுமா நம்மளால? நிச்சயமா முடியாது. இன்றைக்கு சாட்சி சொன்ன ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த ஏக்கத்தையும் துடிப்பையும் ஆத்தும தாகத்தையும் நான் உணர முடிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்தருளின எல்லா நன்மைக்காகவும் அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிப்போம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கும் தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் வம்சத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாகவே நமக்கு அவர் செய்த மகா நன்மைக்கு தக்கதாக யோசித்து பாருங்க. மகா நன்மை என்னென்ன செய்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். நாம் நிற்கிறதற்கும் நிலையில்லாத போது ஆண்டுடைய கரங்கள் நம்மை சுமந்து கொண்டு வந்ததல்லவா, அதை நினைத்து ஆண்டுடைய நாமத்தை நான் இன்றைக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை சுமந்து வந்தாராம். எந்த நிலையிலே அவர் நம்மை சுமந்து வந்தாராம்? எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே அவரும் நம்மோடு கூட சேர்ந்து நெருக்கப்பட்டாராம். அதை வாசித்தீங்கன்னா அதிலே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய, அதாவது நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நெருக்கம் தாங்க முடியாத போது பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை அவர் தூக்கி சுமந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் எப்படி பிரஸ்தாபம் பண்ண போறேன்? ஒரு குட்டி கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முதலையும் ஒரு குரங்கும் நண்பர்களாக இருந்தார்களாம். இந்த முதலைக்கு இந்த குரங்கினிடத்திலிருந்து ஒரு சில உபகாரங்கள் வேண்டும் என்பதற்காகவே அது இந்த குரங்கோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த குரங்குக்கு தெரியாது. இந்த குரங்கு என்ன செய்யும்? நண்பன் கேட்கிறது எதுவானாலும் அது பெற்றுத்தரும். அது மரங்களில் ஏறி போய் அது கேட்கிற ஒவ்வொரு விதவிதமான கனிகளை பறித்து பறித்து அந்த முதலைக்கு அது கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த முதலை தினமும் சந்தோஷமாய் அந்த பழங்களை தின்று தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது நினைத்தது, இவ்வளவு பழங்களை
விதவிதமாக நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நம்மால் இயன்றவரை போய் சாப்பிடுகிறதற்கு நம்மால் முடியவில்லை. ஆனால் இந்த குரங்கோ எல்லா மரங்களிலும் தாவி சென்று வேண்டிய எல்லாவற்றையும் உட்கொள்ளுகிறதே. இதனுடைய இருதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியானா இந்த குரங்குடைய இருதயத்தை நான் ஒரு வாட்டி ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்பி இந்த குரங்கண்டத்திலே சொன்னது, குரங்கே, நான் இங்கே அந்த பக்கத்தில் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்கு தெரியுமா, அங்கே இன்னும் அதிக மரங்கள் இருக்கிறது. இதை காட்டிலும் அதிகமான விருட்சங்கள் அங்கே இருக்கு. நீ ஒரு விசை என்னோடு கூட பயணம் வருவாயா என்று சொல்லி ஆசை காட்ட தொடங்கியது. இந்த குரங்கும் ஏமாளியாக அந்த முதலையின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டது. பாதி தொலைவு போன உடனே பாருங்கள், அந்த முதலையுடைய சந்தோஷத்தை சிரிக்க தொடங்கியது. சிரித்த உடனே இது கொஞ்சமே புரியவில்லை. என்ன நண்பா, எதுக்குப்பா சிரிக்கிற? உடனே சொன்னது, அட பைத்தியக்கார குரங்கே, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? உன்னுடைய இருதயத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டி கொண்டு வந்தேன் என்று சொன்னதான். உடனே அந்த குட்டி குரங்கு சாமர்த்தியமாக என்ன சொன்னது, ஐயோ நண்பா, நான் நேத்துக்கு தான் என்னுடைய இருதயத்தை கலட்டி காய வச்சிருக்கேன் மரத்துக்கு மேல. கொஞ்ச நேரம் கூட நான் போயிட்டு அந்த இருதயத்தை எடுத்து நான் பொருத்தி கொண்டு திரும்ப ஒரு இடத்துல வந்து விடுகிறேன் என்று சொன்னதாம். சொன்ன உடனே இந்த முதல்ல என்ன சொல்லிச்சான், சரி இப்போ நான் காய வச்ச இருதயத்தை எடுத்துட்டு வா என்று சொல்லி திரும்ப கொண்டு போய் கரை சேர்த்ததான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அநேக நேரங்களில் தேவையானவைகள் நமக்கு கிடைக்கும் போது நாம் அதை அனுபவிக்கிறதற்கு தவறிவிட்டு இன்னும் வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படும் போதுதான் அது பாவத்திலே போய் சேருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஆசையின் அளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு சொல்லுங்க, இந்த தாவீது சொன்னது போல, என்னை இந்த அளவாய் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அது எப்படி தெரியுமா எனக்கு தோணுச்சு? ஒரு நாய்க்குட்டி அது போற போக்கில் போய்கிட்டே இருக்குது. அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அதை பிடித்து கொண்டு போகிற மேய்ப்பன் போகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் நம்முடைய மேய்ப்பன் நம்மோடு கூட இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை நடத்தி கொண்டு வந்த அவருடைய மேலான மகிமையை நினைத்து நான் நாள்தோறும் அவரை பிரஸ்தாபம் பண்ணுவேன். நம்ம என்ன செய்யணும்? அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம வாசித்தோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நல்ல மனுஷன் என்ன செய்வானா, தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நம்ம நல்ல மனுஷர்கள் தானா? யோசித்து பாருங்களேன். நம்ம இருதயத்துல நல்லது இருக்கா? நல்லது இருக்குமானா இன்றைக்கு அதை எடுத்து காட்ட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நான் அதை பிரஸ்தாபம் பண்ணுவேன், அதை நான் வெளியே சொல்லுவேன். நான் அனுபவித்த நன்மைகளை, நான் பெற்ற இன்பத்தை அநேகர் சுதந்தரிக்கும் வண்ணமாய் நான் அடுத்தவர்களுக்கு சொல்லுவேன் என்பதே ஒரு பகுதி, பிரஸ்தாபம் பண்ணுகிறதற்கான ஒரு பகுதி. மற்றொரு பகுதி என்ன? சொல்லுகிறது ஒன்று, செய்கிறது மற்றொன்று. ஹல்லேலூயா. ஒன்று என்ன செய்யலாம் பிரஸ்தாபம் பண்ணுதல் மூலமாய்? ஒன்று, கர்த்தர் எனக்கு செய்ததை சொல்லலாம். மற்றொன்று என்ன? நாம் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். அதுவும் பிரஸ்தாபம் பண்ணுறது தான். நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து கடிந்து கொண்டு சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்கப்பா, ஆனா நான் சொல்லுகிறபடி நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம துதிகள் செலுத்துகிறது மாத்திரம் பிரஸ்தாபம் அல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லிய யாவையும் செய்கிறதே பிரஸ்தாபம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிப்போம். 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே நம்ம தினமும் கூப்பிடுறோமா, ஆனா அவர் சொன்னபடி நாம செய்கிறதில்லை. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் செய்வேன். சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுகிறதை நான் செய்வேன். அதுவே நீர் எனக்காக செய்த மகா நன்மைகளுக்கு தக்கதாக நான் கொடுக்கிற பதில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக நான் சொல்லுவேன், அடுத்ததாக நான் செய்வேன். சொல்லுவேன், ப்ரொபோஸ்.
ஆண்டவரை குறித்து நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அடுத்ததாக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண தொடங்குங்க. ஆண்டவரே, இன்று முதல் நான் என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக கர்த்தர் உங்களிடத்திலிருந்து விரும்புகிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்ன பிராக்டிஸ் பண்ணணுமா? மன தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறதை பிராக்டிஸ் பண்ணணுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே மன தாழ்மை இருக்கா இல்ல மேட்டிமை இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதை உன்னிடத்திலே நான் கேட்டேன் என்று கேட்கிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை, மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு என்ன அவர் கேட்கிறாரு? அவர் கேட்கிறது நம்ம மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று. இன்றைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுவேன், நான் செய்வேன் அப்பா, நான் செய்வேன் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நான் செய்வேன் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் அதை செய்கிறேன். அப்படி நாம் செய்யும் போது ஏசாயா 63:4 சொல்லுகிறது, என்னுடையவர்களை, நாம் எல்லாரும் அவருடையவர்களாக மாறுகிறோம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பிரச்சனை இருந்தது, யாரும் இல்ல, துணை செய்வார் இல்லை. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், யாருடைய துணையும் இல்லை. ஆனா என் ஆண்டவருக்கு சொந்தமாய் நான் மாறினதுனாலே அவர் நம்மை மீட்கும் பொருளாக நம்மை மீட்கிறதற்காக புதிய ஆண்டை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எடுக்கிற டெசிஷன் என்ன தெரியுமா? கடைசியாக இந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:43 வசனம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறேன். அதாவது நம்மளுக்கு மரியாதையே இல்லை, ஆனா என்னுடைய கனவீனமான இந்த பாத்திரத்தை நான் விதைக்கிறேன் பழைய ஆண்டுக்குள்ள. ஹல்லேலூயா. நான் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறேன், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிமை உள்ளதாய் நான் எழும்ப போகிறேன், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறேன், பலம் உள்ளதாய் எழும்ப போகிறேன். அப்படியே எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்கள ஆசீர்வதிப்பார்.